மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பான பூர்வாங்க விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் மனித புதைக்குழி தோண்டப்பட்டு வந்த நிலையில் 80க்கும் அதிகமான மனித மண்டையோடுகள் உட்பட எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 250 வருடங்கள் பழமையான மயானம் ஒன்று அந்த இடத்தில் இருந்ததாக போலீசாரால் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து புதைக்குழி அகழ்வு பணிகள் மார்ச் மாதம் முற்பகுதியில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வந்தன. மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் புராதன மயானம் இருந்தமைக்கான ஆதாரங்கள் காணப்படுவதாக தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று மேற்கொண்ட பரிசோதனையின் பின்னர் உறுதி செய்திருந்தனர். இதுகுறித்த அறிக்கை மன்னார் நீதவானிடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஆயினும் அந்த இடத்தில் மயானம் ஒன்று இருக்கவில்லை என்று தெரிவித்து மன்னார் ஆயர் உட்பட சிலரால் நீதிமன்றத்தில் சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த விடயங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் புதைக்குழி விவகாரம் தொடர்பான பூர்வாங்க விசாரணைகளை துரிதப்படுத்துவதுடன் புதைக்குழிக்கு அருகில் அமைந்துள்ள கிணறு தொடர்பில் அறிக்கையொன்றை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறு புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை மன்னார் பிரதேச சபை தலைவரிடம் மன்னாரிலேயே வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு புலனாய்வு பிரிவினருக்கு நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளது. திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்ட இடத்தில் முன்னர் மயானம் இருந்தமைக்கான பதிவுகள் இருக்கவில்லை என்று மன்னார் பிரதேச சபை தலைவர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக பிரதேச சபை தலைவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் அழைத்திருந்த போதிலும் அவர் அதற்கு சமூகம் அளிக்கவில்லை என்பதை பிரதேச சபை தலைவர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இந்த விடயத்தை கவனத்தில் கொண்ட நீதிமன்றம் மன்னார் பிரதேச சபை தலைவரிடம் மன்னாரிலேயே வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டுள்ளது. மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் நீர்க்குழாய்களை பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர்களினால் மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.